மகாராஷ்டிர துணை முதல்வர் அஜித் பவார் பயணித்த விமானம் விபத்தில் சிக்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மகாராஷ்டிரா மாநிலம் பாராமதியில் விமானம் விபத்தில் சிக்கியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மகாராஷ்டிர துணை முதல்வர் அஜித் பவார் பயணித்த விமானம் இன்று காலை மகாராஷ்டிரா மாநிலம் பாராமதியில் தரையிறங்கும் போது விபத்துக்குள்ளானதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் டெல்லியிலிருந்து கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, முதற்கட்ட விவரம் என்ன? மகாராஷ்டிர துணை முதல்வர் அஜித் பவார் இன்று ஒரு நிகழ்ச்சிக்காக பாராமதி நகருக்கு சென்று கொண்டிருந்தார் எனவும், அப்போது அவரது விமானம் பாராமதியிலே தரையிறங்கும் போது விபத்துக்குள்ளாகியது எனவும் ஆரம்பகட்ட தகவல் அளிக்கப்பட்டிருக்கிறது. பாராமதி விமான நிலையம் மிகவும் சிறிய விமான நிலையம். ஆகவே அங்கு விமானம் இறங்குவதில் ஏதேனும் சிக்கல் ஏற்பட்டிருக்கலாம் என கருதப்படுகிறது. விமானம் விழுந்து நொறுங்கிய இடத்திலே விமானம் அங்கு எந்த இடத்தில் விழுந்து நொறுங்கியதோ அங்கே புகை மண்டலமாக காட்சி அளிக்கிறது, புகை எழுந்து கொண்டிருக்கிறது. ஆகவே விமானத்தில் கீழே விழுந்து நொறுங்கிய பிறகு தீ பற்றி இருக்கலாம் என கருதப்படுகிறது. மகாராஷ்டிரா துணை முதல்வரான அஜித் பவார் விமானத்திலே இருந்தார் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அவர் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார் என ஆரம்ப கட்ட தகவலிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய தற்போதைய நிலை என்ன, அவருக்கு என்ன சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது போன்ற விவரங்கள் எல்லாம் விரைவில் தெரிய வரும். இப்போதைக்கு அவர் பயணம் செய்த விமானம் பயங்கர விபத்தில் சிக்கியிருக்கிறது. தரையிறங்கும் போது கோளாறு ஏற்பட்டு விழுந்து நொறுங்கி இருக்கிறது. விமானம் விழுந்து நொறுங்கிய இடத்திலே அது பயங்கரமாக தீப்பிடித்து எரிந்திருக்கிறது. அந்த பகுதி முழுவதுமே புகை மண்டலமாக காட்சி அளிக்கிறது. அங்கு அந்த இடம் முழுவதும் கருகி எரிந்திருக்கிறது என்று ஆரம்பகட்ட தகவலிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இத்தகைய சூழலில் அஜித் பவாருடைய தற்போதைய நிலை என்ன, அவரது உடல்நிலை எப்படி இருக்கிறது என்பது மிகவும் கவலைக்குரிய விஷயமாக மாறியிருக்கிறது. அஜித் பவார் முன்னாள் மகாராஷ்டிரா முதல்வர் மற்றும் அமைச்சரான சரத் பவாரின் உறவினர் என்பதும் நீண்ட நாட்களாக மகாராஷ்டிரா அரசியலிலே முக்கிய பங்கு வகிக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி அமைத்து அவர் தற்போது மாநிலத்தின் துணை முதல்வராக இருந்து வருகிறார். இத்தகைய சூழ்நிலையில் தான் இந்த அவருடைய நிலை என்ன என்பதை தற்போது கண்டறிய முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. விரைவிலேயே அது குறித்த தகவல்கள் தெரிய வரும் என அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். கணபதி, மகாராஷ்டிர துணை முதல்வர் அஜித் பவார் எந்த விமானத்துல பயணிச்சாரு, விபத்து எப்போ நடந்தது அப்படிங்கிற விவரம் தெரிஞ்சிருக்கா? ஒரு சிறிய ரக தனி விமானத்திலே பவார் பயணம் செய்தார் எனவும், சற்று நேரத்துக்கு முன் அது விபத்துக்குள்ளாகியது எனவும் ஆரம்பகட்ட தகவலிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாராமதி நகரம் பவார் குடும்பத்தின் சொந்த ஊர் என்பதால் அங்கு அடிக்கடி நிகழ்ச்சிகளிலே அவர்கள் கலந்து கொள்வது வழக்கம். அதன்படிதான் இன்று பாராமதியிலே ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக அஜித் பவார் அங்கு சென்று கொண்டிருந்தார் எனவும், பாராமதியிலே தரையிறங்குவதற்கு முன்பாக இந்த விபத்து நேரிட்டது எனவும் ஆரம்ப கட்ட தகவலிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மிகவும் பயங்கர விபத்தாக இருக்கிறது. அதிலே அந்த விமானம் முழுவதுமே நாசமடைந்து விட்டது என்றே சொல்லலாம். அந்த அளவுக்கு கீழே விழுந்து நொறுங்கி எரிந்திருக்கிறது. ஆகவே இத்தகைய விபத்திலே சரத் பவார் அஜித் பவார் உயிர் தப்பி இருப்பாரா, அவருடைய தற்போதைய நிலை என்ன என்பதே மகாராஷ்டிரா மாநிலத்திலும் சரி அரசியல் வட்டாரங்களிலும் சரி மிகப்பெரிய கவலையாக இருக்கிறது. ஆனந்தி, சிறிய ரக விமானத்தில் மகாராஷ்டிரா துணை முதல்வர் அஜித் பவார் பயணித்திருக்கிறார். அந்த விமானம் விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. அவரோடு உடன் யாரெல்லாம் இருந்தார்கள், யாரெல்லாம் அந்த விமானத்துல பயணிச்சாங்க அப்படின்ற தகவலும் கிடைச்சிருக்கா? இது பற்றிய தகவல்களை விசாரிக்க அதிகாரிகள் முயன்று கொண்டிருக்கிறார்கள். அவருடைய உதவியாளர்கள் உள்ளிட்டோர் அவருடன் பயணம் செய்திருக்கலாம் என கருதப்படுகிறது. விமானம் புறப்பட்ட இடத்திலிருந்து இந்த தகவல்களை கேட்டறிய தற்போது முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதற்கு முன்னதாக விமானி என்னானார், அது தவிர அங்கு கூட ஊழியர்கள் யாரேனும் விமான ஊழியர்கள் இருந்தார்களா, அவர்களிடமிருந்து தகவலை கண்டறிய முடியுமா, அல்லது விபத்து நடந்த இடத்திலிருந்து அங்குள்ள ஆதாரங்களை வைத்து தகவல்களை கேட்டறிய முடியுமா என பல்வேறு முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதே சமயத்திலே அஜித் பவாரை உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அங்கே அவருக்கு சிகிச்சை அளிக்க வேண்டும் என அதற்கான நடவடிக்கைகளும் ஏற்கனவே எடுக்கப்பட்டுள்ளது. இத்தகைய சூழலில் கடும் குழப்பத்திலே தற்போது பாராமதி நகரிலே இந்த விபத்து நடந்த இடத்திலே என்ன ஆனது, அஜித் பவாருடைய தற்போதைய நிலை என்ன என்று பல்வேறு விஷயங்களை கண்டறிவதற்கான தற்போது முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆனந்தி,
கணபதி, நிகழ்விடத்துல யாரெல்லாம் இருக்கிறாங்க? தற்போது வரைக்கும் அஜித் பவாரின் அவர் மட்டும்தான் மீட்கப்பட்டு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரா? அங்க நிகழ்விடத்திலே பெரும்பாலும் அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கூடியிருக்கிறார்கள். திடீரென விமானம் விழுந்து நொறுங்கியதை கண்டிருக்கிறார்கள். அங்கிருந்து கடும் புகை எழுந்தது, தீப்பற்றி எரிந்தது ஆகியவற்றை பார்த்து அருகில் உள்ள மக்கள் தான் அங்கு சென்றிருக்கிறார்கள். அவர்கள் தான் அதிகாரிகளுக்கும் தகவல் அளித்திருக்கிறார்கள். ஆரம்ப கட்ட மீட்பு நடவடிக்கைகளும் அவர்கள் தான் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்களிடம் அங்கு விமானத்தில் எத்தனை பேர் மீட்கப்பட்டார்கள், அவர்களுடைய தற்போதைய நிலை என்ன என்பதையெல்லாம் கண்டறிய முயற்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த முயற்சியின் போதுதான் அஜித் பவார் இந்த விமானத்திலே இருந்தார் எனவும், விபத்தில் சிக்கிய பிறகு அவரை உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அவருக்கு சிகிச்சை அளிக்க முயற்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே தற்போது அந்த தகவல்கள் எல்லாம் அங்கிருந்து கேட்டறிந்து பாராமதி மூலமாக மாநில தலைநகரான மும்பை மற்றும் தேசிய தலைநகர டெல்லி ஆகிய நகரங்களுக்கு அறிவிக்க தகவல்களை தெரிவிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. சரத்பவாருடைய உறவினர்கள், அதாவது அவர்கள் அஜித் பவாருக்கும் உறவினர்கள் தான், அவர்களும் இந்த நடந்தது என்ன, தற்போதைய சூழல் என்ன என்பதை எல்லாம் கேட்டறிய முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அஜித் பவாரின் மனைவி நாடாளுமன்ற உறுப்பினர் என்பது குறிப்பிடத்தக்கது. சரத்பவார் மிகவும் பழுத்த அரசியல்வாதி, மூத்த அரசியல் தலைவர் என்பது நமக்கு நன்றாக தெரியும். அவரது மகளான சுப்ரியா சுலே தற்போது நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். இவரும் அஜித் பவாரின் உறவினரே. அப்படிப்பட்ட அரசியலிலே மிகவும் செல்வாக்கு வாய்ந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர் அஜித் பவார். ஆகவே அவருடைய விமானம் விபத்துக்குள்ளாயிருப்பது தற்போது மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அரசியல் வட்டாரங்களிலே. தற்போது அவரது நிலை என்ன என்பதை கண்டறிவதற்கான முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆனந்தி, மீட்பு பணிகள் ஒருபுறம் நிகழ்விடத்துல நடந்துட்டு இருக்கு, மற்றொருபுறம் இந்த விபத்துக்கான காரணம் என்ன என்பது தொடர்பான விசாரணையும் தொடங்கி இருக்கா? நிச்சயமாக முதல் கட்டமாக மீட்பு பணிகள் என்றாலும் அதற்கு அடுத்த கட்டமாக நிகழ்விடத்தில் உள்ள ஆதாரங்கள், சூழல்கள் அனைத்தையும் வைத்து இந்த விபத்துக்கு காரணம் என்னவாக இருக்கும் என்பதை கண்டறிவதற்கான முயற்சியும் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் ஒரு மாநிலத்தின் துணை முதல்வர், மிகவும் மூத்த அரசியல் தலைவர், அடிக்கடி அவர் விமானங்களிலே இது போன்ற பயணங்களை செய்வது வழக்கம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இன்று எப்படி விபத்து நேரிட்டது, பாராமதி பகுதியிலே தரையிறங்கும் போது என்ன கோளாறு ஏற்பட்டது, என்ன காரணத்தால் இந்த விபத்து நேரிட்டது என்பதை கண்டறிய முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆனால் விபத்து மிகவும் கோரமான விபத்து எனவும் பயங்கரமாக தீப்பற்றி எரிந்திருப்பதாகவும் அந்த பகுதி மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த விமானமே முழுவதுமே நாசமாகி இருக்கிறது என்றால் எந்த அளவுக்கு விழுந்து நொறுங்கி தீப்பற்றி எரிந்திருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அத்தகைய சூழலில்தான் அஜித் பவாருடைய தற்போதைய நிலை என்ன என்பது மிகவும் கவலைக்குரிய விஷயமாக இருக்கிறது. ஆனந்தி.